சிம்ம ராசி ராசி சக்கரத்தில் ஐந்தாவதாக உள்ள ராசி. இந்த ராசிக்காரங்க ஒரு சாதாரண பிறவிகளே இல்லை. இவங்க சூரியனை அதிபதியாக கொண்டதுனால நல்ல ஒரு அரச ராசி அப்படின்னு இந்த சிம்ம ராசி என்பவர்களை சொல்லலாம். எல்லா இடத்துலையுமே இவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் உருவாக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். பெற்றவங்க ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தால் கூட இவங்களுக்குன்னு ஊருக்குள்ளே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இந்த தலைமைத்துவம் இதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். இயல்பாகவே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ராசி தான். இயல்பாகவே இந்த ராசிக்காரங்க ஒரு சாதாரண நபராக இருந்தாலும் உழைச்சி முன்னுக்கு ஊருக்குள்ளே இவங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஆழ்ந்தா இவனை மாதிரி வாழ்ந்தா அப்படிங்கிற ஒரு பெயர் எடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஆணி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, தொழிலில் வியாபாரத்தில் பணவரவு எப்படி இருக்க போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது, ஆன்மீக ரீதியாக ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடந்த ஓராண்டுகளாகவே கேது புத்தி திசை நடந்துட்டு இருக்கிறதுனால நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சம்பாதிக்கிற காசை எல்லாமே ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணிகிட்டு இருக்கீங்க. கடந்த ஓராண்டுகளாகவே குடும்பத்தில் ஒரு வீண் விரயங்கள் தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் ஒரு பொருள் வாங்கலான்னு ஆசைப்பட்டு கொஞ்சம் சேமித்து வச்சுட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவோ அல்லது வீட்டில் ஏதாவது தேவையில்லாத செலவுகளோ வரதுக்கான ஒரு சூழ்நிலை கடந்த ஓராண்டுகளாகவே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த ஆணி மாதத்தில் ஏதாவது மாற்றங்கள் நிகழுமா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சிம்மராசிக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சிம்மராசி என்பவர்களுடைய பொதுவான இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசி அப்படிங்கிறதுனால நெருப்பு தத்துவத்தை கொண்ட ஒரு ராசி. இங்கே ஆளக்கூடிய கிரகமே சூரியன். அதனால தான் இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த தலைமை பொறுப்பு இதெல்லாம் கிடைக்கும். இவங்களுமே ஒரு வேலைக்கு போகிறாங்கன்னா கூட அந்த தலைமை பொறுப்பில் இருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பமுள்ள ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் கைகோர்த்து இவங்க நடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் இயலாத காரியம்தான். எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத உற்று நோக்கி அதன் பிரகாரம் தான் செயல்படுவாங்க. எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் நெருங்கி பழக மாட்டாங்க. ஆனால் அன்பு காட்டிட்டாங்க அப்படின்னா அதற்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே தனக்கு ஒரு மரியாதை இருக்கணும், மதிப்பு இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாராவது இவங்க கிட்ட நட்பு பாராட்டிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு இவங்களுக்கு விலகிறதுக்கு மனசே வராது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் உதவக்கூடிய அந்த மனோபக்குவம் உடைய ஒரு நபர்கள் தான் இந்த சிம்மராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப நேர்மையானவங்க, எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு நபராக தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க. ஊருக்குள்ளே இவங்களுக்குன்னு நல்ல ஒரு பெயர் இருக்கும், நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த சிம்மராசி அப்படின்னே சொல்லலாம். யாராவது இவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இடைஞ்சலோ ஒரு துரோகமோ செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சிம்மராசி என்பவர்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா அப்படி கணீர்னு பேசுவாங்க. ஒரு 2 வீடு தள்ளியாவது இவங்க பேசுறது கேட்கும். அந்த மாதிரி கணீர்னு பேசுவாங்க. ஆள் பார்க்குறதுக்கு ஒல்லியாக இருந்தாலும் அவங்களுடைய பேச்சு 2 வீடு தள்ளியாவது கேட்கும். அந்த மாதிரி சத்தமாக பேசக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. அன்பை காட்டிட்டோம் அப்படின்னா அவங்களுக்காக எல்லாத்தையும் ஓடி ஓடி பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா ஒரு எல்லாரும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா குழம்பிட்டு நிற்பாங்க. இதில் எப்படி முடிவு எடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு புலம்பிட்டு நிற்பாங்க. ஆனால் சிம்மராசி என்பவர்கள் மட்டும் ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இதை செஞ்சால் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக முடிவெடுக்க தெரிந்த ஒரு நபர்களாக இந்த சிம்மராசி என்பவர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளை புரிந்து அதற்கேற்ப ஒவ்வொரு திட்டங்களையும் தீட்டக்கூடியவங்க தான் இந்த சிம்மராசி என்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ஒரு சிம்மராசி என்பவர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பொறுப்புணர்வோடு இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய லட்சியம் கனவு இதெல்லாமே இருக்கும். இந்த மக்களை ஈர்க்கிற அந்த குணம் இயல்பாகவே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பலவீனம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இவங்க அன்பாக ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க. அதை மற்றவங்க செயல்படுத்த மாட்டாங்க. அதனால் கோபம் வரும், கொஞ்சம் பிடிவாதம் வரும், ஈகோ பிரச்சனை வரும். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டாங்க அல்லது ஒரு தொழிலை கூட நல்லா ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா மற்றவங்க பாராட்டணும் அப்படின்னு கொஞ்சம் இயங்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் இது ஒரு சிலருக்கு ஆணவமாக கூட தெரியலாம். ஆனால் சிம்மராசி என்பவர்கள் எல்லா விஷயத்திலையுமே தன்னை பாராட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுவாங்க. அதனால தான் ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்க இந்த சிம்மராசி என்பவர்கள் அப்படின்னே சொல்லலாம்.
இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். பொதுவாக நம்மளுடைய சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா சூரியன் அதிபதியாக இருக்கிறதுனால சூரியன் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது அரசாங்க வேலை அல்லது அரசாங்கம் மூலிமா ஒரு சில பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த சிம்மராசி. இந்த அரசியல்வாதிகள்லாம் இந்த சிம்மராசியில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை, இந்த தலைமை பொறுப்பு வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். சமுதாயத்தில் இவங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே மாதிரி குரு வந்து நல்ல இடத்துல இருக்கும்போது கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. செல்வ செழிப்பு அதிகமாகும். குழந்தை பேரில் அந்த குரு நல்ல இடத்துல இருக்கும்போது தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. செவ்வாய் உங்களுக்கு நட்பு கிரகம், அதனால் செவ்வாய் ராசிக்கு வரும்போது உங்களுடைய தைரியம் அதிகமாகும். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் அப்படிங்கிறது சின்ன சின்ன சவால்களை கொடுக்கக்கூடியவர், வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தரக்கூடியவர், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன் அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் நிறைய இன்னல்கள் சனி பகவான் கொடுப்பார். அதிலிருந்து நீ மீண்டு வர்றதுக்கு அந்த மனோபக்குவம் வரணும் அப்படிங்கிறதுக்காக சனி பகவான் ஒரு சில இன்னல்களையும் கொஞ்சம் சோதனைகளையும் கொடுப்பார். பொறுமையாக அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா உங்களை மிஞ்ச யாருவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமசாலிகள் அந்த சிம்மராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் கொஞ்சம் குழம்புவாங்க. ராகு உங்களுக்கு கரெக்டான இடத்துல இல்லை அப்படின்னா கொஞ்சம் குழம்புவாங்க. அதேமாரி கேது ராசியில் இருக்கும்போது ஆன்மீகத்தில் கொஞ்சம் எண்ணம் அதிகமாச்சு அப்படின்னா ஓரளவுக்கு மேன்மையை எதிர்பார்க்கலாம். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும் போது மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் கொஞ்சம் சரியாகும். அதன் பிறகு அந்த குழப்பங்கள் சரியாகும் போது நீங்கள் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஆனி மாதம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைந்திருக்கு. இந்த சோதனை காலம்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. பல சாதனைகள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நடக்க போகுது. இது வளர்வதற்கான காலம் அப்படின்னு சொல்லலாம். வேலை பார்க்குற இடத்துல கூட உங்களுக்குன்னு ஒரு முக்கியமான பொறுப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நிச்சயமாக இந்த ஆனி மாதம் தொடக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். அதன் மூலிமா மேலதிகாரியோட அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். அதே நேரத்தில் மேலதிகாரிகிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதம் செய்யாமல் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிதானமாக பேசுங்க. தேவையில்லாமல் வாக்குவாதம் பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இந்த முக்கியமான பொறுப்புகளை கரெக்டாக கையாண்டிங்கன்னு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்ல. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய காலகட்டம் இது. அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். அதனால் நல்ல ஒரு இந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய திறமை வெளியில் வரும். அதன் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு மேன்மையை இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். ஒரு சில சிம்மராசி என்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடன் வாங்கிட்டு எப்படா அந்த கடனை அடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பழைய கடன்லாம் வசூலாகும். அதன் மூலிமா இந்த புதிய கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் வாழ போகிறீங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய யோகம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த வியாபாரம் செய்கிறவங்க அவசரமாக ஒரு சில விஷயங்களில் முதலீடு போடுவீங்க பாருங்களா, அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதிகமாக கொள்முதல் செய்கிறத கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் கொள்முதல் செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். பணவரவு இந்த ஆனி மாதத்தில் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு கொஞ்சம் மெதுவாக உயரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பழைய நிலுவையில் இருந்த தொகையில் அந்த காலகட்டத்தில் வசூலாகும். குடும்ப செலவுகள் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா பெருசாக கடன் வாங்க வேண்டிய ஒரு பாதிப்பு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். கடந்த மாதத்தை ஒப்பிடும்போது இந்த மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சேமிப்பு கூட படிப்படியாக உயரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தில் சிலர்கிட்டலாம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. நேருக்கு நேர் பார்க்கும்போது ஒரு மாதிரி பேசிட்டு பின்னால் போய் ஒரு மாதிரி பேசுவாங்க. அது உங்களுக்கு பிடிக்காது. ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்னல்களை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். அதுவும் பேச்சில் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கணும். அன்பான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. தடிமனான வார்த்தைகளை வந்து அதிகமாக இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம். அப்படி பயன்படுத்தினீங்கன்னா பிரச்சனை பெருசாகும். அதனால் கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் வர வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி என்பர்கள்
காதல் உறவில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு காதல் வலுப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வரன் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகும். கடந்த சில நாட்களாகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் சின்ன சின்ன வாக்குவாதமாக போயிட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த கோபம் கொஞ்சம் குறையும். ஓரளவுக்கு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு தகவல் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைகளுடைய கல்விக்காக ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக தான் இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஓராண்டுகளாகவே ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகளை இந்த சிம்மராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதிலேருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது இந்த ஆணியிலேருந்து அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதயம், ரத்த அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனைகள், கண் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தினசரி நடைப்பயிற்சி செய்யுங்க. அதே நேரத்தில் மன அமைதிக்காக ஆன்மீக தலங்களுக்கு சென்றுவாங்க. முடிந்தால் ஒரு முறை திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சென்றுடுவாங்க. மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா அக்னி பிளம்பாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். மனதுக்குள்ளேயும் ஒரு அமைதி பிறக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க. தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. ஓம் ஆதித்யாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையும் தினமுமே அந்த சூரிய பகவானை எந்திரிச்சு வணங்கும் போதே இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் அன்றாட வேலைகளை தொடங்குங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ